டாடி நீங்க எனக்கு ஊட்டி விடுறீங்களா? நீங்க ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன். தானியா பாத்துக்கோ, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இதுக்கும் தயவு செஞ்சு என்ன திட்டாதம்மா. எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், பாத்துக்கிறேன். சரி சந்துரு, டாடி ஊட்டி விட்டுட்டுமா? ஓகே டாடி, ஊட்டி விடுங்க. நீங்க ஊட்டி விட்டீங்கன்னா பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். அப்படியா? அப்ப நான் ஊட்டி விட்டா பிரியாணி கேவலமா இருக்கும், அப்படிதானே? மம்மி, எப்பயுமே நீங்க தானே ஊட்டி விடுறீங்க. இன்னைக்கு டாடி ஊட்டி விடட்டும். டாடி இனிமே நம்ம கூட தான் நிற்பாங்க. இனிமே நான் டாடி கிட்டயே சாப்பிட்டுக்குவேன். சரிடா, சரி, நீ உங்க டாடி கிட்டே சாப்பிடு. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். தானியா நீ சாப்பிடு, நான் சந்துரு கூட்டிக்கிறேன். ம், நல்ல அப்பா, நல்ல பையன். சரி சரி, நடத்துங்க நடத்துங்க. சரி நீ சாப்பிடு. ம், சரிங்க. மம்மி நீ சாப்பிடு மம்மி, எனக்கு பசிக்குன்னு சொன்னில. பாரா, மம்மி மேல அக்கறையா? ம், சரி, மம்மி சாப்பிட்றேன், நீ டாடி கிட்ட வாங்கிக்கோ, சரியா? சரிங்க மம்மி. டாடி ஊட்டுங்க டாடி. சரி சந்துரு, சிக்கன் சாப்பிடுவியா? சிக்கன் வேண்டாம், எனக்கு சாப்பாடு மட்டும் போதும். பிரியாணி மட்டும் போதும். சரி சரி, நான் சாப்பாடே தரேன். சரிங்க டாடி. கட்டுங்க. சாப்பிடு. ஹை, டேஸ்டா இருக்கு. இன்னும் 2 வாய் விட்டுட்டுமா? சரிங்க டாடி. சரி இரு. வாங்கிக்கோ. டாடி பீஸ் எடுத்து ஊட்டுங்க. பீஸா இப்பதான் வேண்டாண்ணா? இல்ல, இப்ப சாப்பிடணும் போல இருக்கு. சரிடா தங்கம், டாடி ஊட்ட, நீ எல்லாம் சாப்பிட்டு பழகணும், சரியா? சரிங்க டாடி. இந்தா வாங்கிக்கோங்க. எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் டாடி. இன்னும் விட்டுட்டுமா? போதும் டாடி, வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. இதுக்கு மேல சாப்பிட்டேன்னா வாந்தி பண்ணிடுவேன். வேண்டாம். அப்படியா? சரி, இப்ப டாடி சாப்பிட்டுமா? சாப்பிடுங்க டாடி. குட் பாய். என்னங்க, நீங்க சாப்பிடுங்க, அவன் தான் போதும்ட்டால. சரி நீ சாப்பிடு. இல்ல, அவன் தான் சாப்பிட்டால. நீங்க சாப்பிட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னடி டெஸ்ட் வைக்கிற மாதிரி சொல்ற? நீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் சாப்பிட்றேங்கிற. ஐயோ, ஃபர்ஸ்ட் விட்ட சமைச்சேன்னு சொன்னா இவரு வேற கிண்ண அடிச்சிட்டு இருக்காரு. பயப்படுற அளவுக்குலாம் இருக்காது, தைரியமா சாப்பிடலாம். அப்படிங்கிற? ஆமாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. சரி. ஞம், 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 ஞம். எப்படி இருக்குங்க? ஞம், 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 ஞம். பிரியாணி அடி தூளு. உண்மையா சொல்றீங்க? பிரியாணி நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்தது. பரவாயில்லையே தானியா, சமைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது போலயே. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செஞ்சேன். பரவாயில்லடி, உண்மையுமே ரொம்ப நல்லா இருக்கு. நான் பிரியாணி அதிகமா சாப்பிட்டதே இல்லை. கடையில் சாப்பிடுவேன், பட் ரேர் தான். உண்மையிலுமே ஹோம் ஸ்டைல் பிரியாணி எப்படி இருக்குன்னு இன்னைக்கு தான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்படியா? இனிமே பாருங்க, அடிக்கடி வீட்டில் செஞ்சு தரேன், ஓகேவா? சரி தானியா, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத விடு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் செஞ்சிருவேன். பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் டி, எனக்காக நீ என்னென்னமோ பண்ற. உனக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. எனக்குன்னு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க. என் பையனுக்காகவும் எனக்காகவும் என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். உங்களோட பாதுகாப்பு தான் எங்களோட பலமே. கண்டிப்பா தன்யா, கண்டிப்பா. இதை நீ சொல்லணுமா என்ன? இல்ல, நீங்க கேட்டனால சொன்னேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. சரி தான்யா, அப்புறம் விடிஞ்சா நமக்கு கல்யாணம். ஆமா. அதான் ஏற்கனவே சொன்னேன்லங்க. அதுதான். அது அது வந்து எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு விஷயத்த உன்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயங்க? அது வந்து நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன எதிர்பார்க்கறேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லட்டுமா? என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு தயக்கப்படுறீங்க? என்கிட்ட தயங்கி எல்லாம் பேசணும் ஒண்ணும் இல்ல, தைரியமா சொல்லுங்க. தானியா, நீ தப்பா எடுத்துக்காத. நமக்கு சரி சொல்லிடுறேன். கல்யாணம் ஆனவுடனே நமக்குள்ள எதுவும் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. புரியல. ஐயோ, புரியலன்னு சொல்றா. இதுக்கு மேல எப்படி விளக்குறது? மரமண்ட, இது கூட புரியாதா? என்னங்க, நீங்க என்ன சொல்றதுனால தைரியமா தயங்காம சொல்லுங்க. ஏன் இப்படி வெக்கப்பட்டு தயங்கி சொல்றீங்க? டாடி நீங்க வெக்கப்படாம சொல்லுங்க, அம்மா உங்ககிட்ட கேக்குறாங்கல்ல. ஐயோ, இவனை வச்சுட்டு பேசுற காரியமா இது? இவன் யார்கிட்டயாவது சொல்லிட்டானா? அந்த அளவுக்குலாம் எனக்கு விவரம் தெரியாதுங்க. அவன் சும்மா ஏதோ நம்ம பேசுறத பார்த்துட்டு வாயை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். சொல்லுங்க. இது வந்து தானியா, நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் ரொமான்ஸ் இந்த மாதிரி எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்காத. தானியா, தானியா உன்னதான். ஐயோ சொல்லுங்க, நான் கேட்டுட்டுதான் இருக்கேன். என்னாச்சுங்க? நான் இதை பத்தி பேசணும்னு ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டீங்க. நான் சொன்னது ஏதாவது தப்பா? சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் சந்துரு மட்டும் நம்ம 2 பேத்துக்கும் நான் போதும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். தப்பா எடுத்துக்காதீங்க தன்யா. பரவாயில்லைங்க, நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. என் குழந்தைக்காக தான் நீங்கள் பேசுகிறீங்க. எதுவும் தப்பாக நினைக்கலங்க.
சரி விடுங்க, நீங்க சாப்பிடுங்க. தானியா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனோ? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, நீங்க சாப்பிடுங்க. காதல் இது இதை பத்தி காதல் பேசணும்னு என்றே முகம் டல் ஆயிடுச்சு. அப்ப தானியாக்கு நம்ம கூட விருப்பம் இருக்குமோ? நான் தான் அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டேன் நாட்டுக்கு. ஐயோ, அவங்க முகத்தை பார்க்கும்போதே தெரியுது நம்ம தான் புரிஞ்சுக்காம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் நான் இதை பற்றி பேசிக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். அவங்களோட விருப்பம் என்னன்னு தெரியாம என் விருப்பத்தை சொல்லிட்டேனே. ச்சே, எப்படி இதை சரி பண்ணுறது? அவங்க முகத்தை பார்க்கும்போதே தெரியுது நான் தான் ஹர்ட் பண்ணிட்டேன். சரி, அப்புறமா சரி பண்ணிக்கலாம். கிச்சன்ல கொஞ்சம் பாத்திரம் இருக்கு, நான் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். நீங்க சந்திர கூட இருங்க. நீங்கள் என்ன சாப்பிடவே இல்லையே? இல்லைங்க, பசியே இல்லை. நீங்க சாப்பிட்டு சந்திர கூட இருங்க, வந்துடுறேன். அண்ணா, நான் வந்துடுறேங்க. தப்பு பண்ணிட்டேன் நல்லாவே தெரியுது. அவங்க இப்படி எந்திரிச்சு போகும்போதே தெரியுது நான் தான் லூசு மாதிரி ஏதோ பேசிட்டேன். ஐயோ. டாடி சாப்பிடுங்க டாடி. சாப்பிட்றேன் சந்துரு. என்னாச்சு துளசி, சாப்பிட்டோன்னே இன்னைக்கு படுத்துக்கிட்டேன்? இல்லப்பானு ஒரு மாதிரி டயர்டா இருக்குடி. காலையிலேருந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு உடம்பு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஆமா, நீ வேற மாசமா இருக்க. உன்னை கூப்பிட்டு நானும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு சில நேரம் அது ஞாபகமே இருக்க மாட்டேங்குதுடி. சாரிடி. அப்படியெல்லாம் இல்லடி பானு, இதெல்லாம் பெரிய விஷயமா சாரி கேட்குற? இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். பாவம், நீ எவ்வளோதான் கஷ்டப்படுவேன். இதெல்லாம் ஒரு கஷ்டமா பானு? இன்னும் நான் ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் இருக்கேன். இதே கஷ்டம் நினச்சா இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கு போய் பயந்தானே எப்படி? ஒரு விதத்தில் உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஆனால் நீ படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா பொண்ணா பிறந்தோன்ட்டு இருக்குது. அதெல்லாம் எனக்கு இப்போ பழகிடுச்சுடி. ஆமாம், என்ன நீயும் புருஷனும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? நானும் கேட்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், மனசு கேட்க மாட்டேங்குது. வீட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டியா? அதெல்லாம் இல்லையே, நீயும் என்னை வீட்டுக்கு போகிறதுலே குறியா இருக்க. ஏண்டி, நான் உனக்கு ஏதாவது தொந்தரவாக இருக்கேன்னா என்ன? ஏச்சி, அப்படியெல்லாம் சொல்ல வரல. உன் புருஷன் கூட சமாதானம் ஆயிட்டியோன்னு நினச்சி தான் கேட்டேன். என்ன தான் சொன்னார்? வீட்டுக்கு கூப்பிட்டாரா இல்லையா? கூப்பிட்டாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். உண்மையாவே சொல்கிறேன்? கூப்பிட்டாரு பானு, நான் தான் பிடிவாதமாக இருந்துட்டேன். பானு, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்ட்டு இருந்தேன். நான் கலெக்டருக்கு படிக்கணும்னு சொன்னேன்ல, அதுக்கு எங்கேயாவது கோச்சிங் கிளாஸ் இருக்குமாடி? நிறைய பக்கம் சென்டர் இருக்கு, விசாரிச்சு பார்க்கலாம். நீ ஃபஸ்ட்டு கடையை ஓப்பன் பண்ணு, அது எப்படி போகுதுன்னு அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த இது ஆரம்பிக்கலாண்டி. எல்லாத்தையும் ஒரே முட்டா பண்ணிட்டு வீணா கஷ்டம் தானே. சரிடி, அதுவும் கரெக்டு தான் நீ சொல்கிறது. ஃபஸ்ட்டு ஷாப்பை ஓப்பன் பண்ணுவோம். வேற என்ன சொன்னார் உங்கள் வீட்டுக்காரரு? வேற ஒன்றும் சொல்லலை. நீ எங்கே இருக்கேன்னு கேட்டார், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னாரு, அதையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னோட போக்கில் என்னை விட்டுருங்க. நான் எப்படியாவது அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், அதுக்கப்புறம் நான் கலெக்டர் ஆகணும். இந்த ரெண்டையும் சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன்டி. அவ்வளோதான் பேசணும். அதை பற்றியே தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். சரி, உன்னோட குறிக்கோளில் நீ கரெக்டாக இருந்தீன்னா அதுவே போதும். அதுவே உன்னை கண்டிப்பாக அதுக்கான பாதையை கொண்டு போய் சேர்த்தும். நீ கவலைப்படாமல் இருடி. அப்படி தான் நானும் நினைக்கிறேன். பார்க்கலாம், கடவுள் என்ன வழி விடுறாரோ அதெல்லாம் உனக்கு நல்ல வழி தான் விடுவார். கொஞ்சமாவது ஹெல்த்தையும் பார்த்துக்கோ. எல்லாத்தையும் வீணாக போட்டு குழப்பிட்டு ஹெல்த்தை கோட்டை விட்டுறாத. நீ மாசமாக இருக்க, மறந்துடாத. அதான் நீ கூட இருக்கல, நீ என்ன பார்த்துக்க மாட்டியா? நான் பார்த்துப்பேன். இருந்தாலும் நீ இப்பெல்லாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக கடையில் வாங்கியே சாப்பிட்ருக்க. என்ன பண்ணுறது சொல்லு? மாசமாக இருக்கும்போது இப்படிலாம் கடையில் சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? நான் என்னடி பண்ணுறது? வீட்டில் சமைக்கிற அளவுக்கு இது இருந்தால் அங்கேயே சமைச்சிக்கலாம். இனிமேல் இட்லி கடையிலே எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். நீ கவலைப்படாத, உனக்கும் சாப்பாடு அங்கேருந்தே செஞ்சு கொண்டு வந்துடுவேன். என்னது, இட்லி கடையிலேவா? ஆமாம் பண்ணே, அங்கேயே நமக்கு லஞ்சுக்கு தேவையானது ரெடி பண்ணிக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இட்லி கடையை மட்டும் போடுவோம். காலையில் டிஃபனு அது எப்படி போகுதுன்னு பொறுத்து அடுத்த இதை ஆரம்பிச்சுக்கலான் இருக்கேன். சரிடி, நீ தூங்கு. காலையில் கடை திறக்கறதுக்கு போகணும். ஆமாம், உன் ஆள் வந்துடுவாரா? எது, ஏன் ஆளா? யாரடி அது? அதுதான் உன் ஆள், ஆல்பர்ட்டு. ஏய், நீ என்னடி ஊருக்குள்ளே பொருளையை கிளப்பிட்டு திரியிற? ஆல்பர்ட்டு ஏன் ஆளா? ஐயோ, அவெல்லாம் ஏன் ஆள் இல்லடி, நீ வேற. இல்லை, ரெண்டு பேர்த்தையும் நிற்கச்சு பார்க்கும்போது ஜோடி பொறுத்தா நல்லா தான் இருக்கு. அந்த ஆள் கொஞ்சம் கரடு முரடா இருந்தாலும் ஓன்டெல்லாம் பக்குவமாக தானே இருக்காரு. நீயே அவரே கல்யாணம் பண்ணிக்க கூடாது? துளசி, என் வாழ்க்கையில் பொங்க வச்சு விட்டுருக்கு. நீ வேற. அப்படியெல்லாம் இங்கே எந்த எண்ணமும் இல்லை. அவன் ஏதோ வளைஞ்சிட்டு இருக்கான், நீ பாத்தியா? என்னதான் வளைஞ்சாலும் அதில் ஒரு காதலும் அதில் ஒரு உண்மையும் இருக்கு. அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது, உன்னால் புரிஞ்சுக்க முடியல. சரி, பார்க்க தானே போகிறேன், பார்த்துக்கலாம்.
என்னத்தை நீ பார்க்க போறியோ? எனக்கு தூக்கம் வருதுமா. நீ எதை திறந்தோன்னு புலம்பிட்டு இருக்கிறவ. தூங்குடி கம்முன்னு. சரி சரி, குட் நைட். குட் நைட் துளசி. தோசை எல்லாத்துக்கும் வந்துச்சுல, இனி போதுமா இல்லை ஏதாவது சுட்டு வரட்டுமா? இல்லை ராதா, போதும். வா, நீயே உட்காந்து சாப்பிடு. சரிங்க நீ. உட்காருங்க சித்தி, சாப்பிடு. நீ என்ன அப்படியே வச்சுட்டே இருக்க? சாப்பிட்றக்கா, நீங்களும் சாப்பிடுங்க. பாவம், எங்களுக்காக தோசை சுட்டுட்டு வந்துட்டு நீங்களும் சாப்பிடல. உங்களுக்கு தான் காத்துட்டு இருக்கோம். சரி சரி, சாப்பிட்றேன். நீ சாப்பிடு. சரிக்கா. ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க? பரவாயில்லையா உடம்புக்கு? இல்லை அண்ணி, ஹாஸ்பிட்டலில் டாக்டர்மா ரொம்ப திட்டாங்க. உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கான். நல்லா காய் கவிச்சி சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் கொடுக்க சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உடம்பு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கான். 5ஆம் மாதம் ஆயிடுச்சுல, குழந்தை இன்னும் வெயிட் ஏறல, கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. 5ஆம் மாதம் ஆயிடுச்சா? அம்மா வந்திகா, 5ஆம் மாதம் நடக்குது. சொல்ல வந்திகா, ஏத்த 5ஆம் மாதத்தில் ஏதோ வளகாப்பு பண்ணணும்னு சொன்னீங்க. அது உனக்கு துளசிக்கும் பண்ணணும்னு சொன்னேன். நீ எதை பற்றி நீ கேட்குற? உங்கள் 2 பேத்துக்கு பண்ணுறதையா? ஏன் அத்தை, எங்களுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு என்ன சட்டமா என்ன? அவங்களும் பாவம் தானே. நமக்கு பண்ணும்போது அவங்க மனசு சங்கடப்படாதா? அவங்களுக்கு பண்ணும் அத்தை. அவங்களுக்கு தானே 10 மாசமா இருக்காங்க. இப்போ முறைப்படி பார்த்தா நம்ம அவங்களுக்கு தான் பண்ணணும். அப்படியே சொல்கிற வந்திகா? அப்போ பண்ணுவோமா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. நான்லாம் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். ஆமாம், நான் சொல்லிட்டேனேன்னு வேண்டான்னு சொல்கிறியா? அப்படி இல்லை, அதுனாலும் சிம்பிளாக பண்ணால் கூட செலவாகும்ல. எதுக்கு என்னால் உங்களுக்கு வீண் சிரமம்? என்னை பார்த்துக்கிறதே பெரிய விஷயம். மேலும் மேலும் உங்களை நான் சிரமப்படுத்த விரும்பல. எதுவுமே வேண்டாக்கா, விடுங்க. இல்லைக்கா, உங்களுக்கு பண்ணுவோம். ராதா சித்தி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சொல்கிறதே தப்பா எடுத்துக்காதீங்க. நானே உங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்காக உட்காந்துட்டு இருக்கேன். எனக்காக மட்டும் இல்லை, இவளையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி செலவெல்லாம் எனக்குமே தேவையில்லைன்னு தான் தோணுது. இதில் என்ன பெரிய செலவாயிர போகுது? நீ வேற கம்முன்னு இருராதா. ஒரு மாசமா இருக்க பிள்ளை மனசை கஷ்டப்படுத்தினா நம்ம தலைமுறைக்கும் அந்த சங்கடம் வந்து சேரும். வேண்டவே வேண்டாம். அவந்திக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஏதாவது பண்ணிடுவோம். சிம்பிளாக பண்ணால் அவள் மனசும் திருப்தியாக இருக்கும். 2வது செலவு பெருசாக இருக்காதுமா. சாப்பாடு வீட்டிலேயே கலரிக்கலாம். ஒரு புடவை எடுத்து கட்டுனா வேலை முடிஞ்சுது. நலங்கு வச்சு 4 ஆசீர்வாதம் பண்ணோம்னா அந்த பிள்ளை மனசு குளிர்ந்து போய் சந்தோஷமாக இருக்கும். என்ன நான் சொல்கிறது? உனக்கு என்ன தோணுது? அவங்க பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவங்க ஆசையும் கெடுக்காட்டி பண்ணிக்கோ. இல்லைக்கா, அது நீ கம்முனிருமா. நண்டு போயின்னு அதெல்லாம் வேண்டாம், பண்ணிடுவோம். சரியா? ஏம்மா அவந்திக்கா, எப்போ பண்ணலான்னு சொல்லு. நாளைக்கே நல்ல நாள் தான். நாளைக்கே ஏன் பண்ணிடக்கூடாது? என்னம்மா பொசுக்குன்னு அதுக்குன்னு நாளைக்கே சொல்லிட்டேன். நல்ல விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது அத்தை. பண்ணிடுவாத்த, என்ன இருப்பது? ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து போட்டு செஞ்சோம்னா முடிஞ்சது. சரி, மாசமா இருக்க உன் ஆசையும் நிறைவேற்றணும், மாசமா இருக்க அந்த பிளாஸையும் நிறைவேற்றணும். அதனால நாளைக்கே பண்ணிடுவோம். சரிதானா? சந்தோஷத்தை. என்ன ராதா, என் மருமகளே சொல்லிட்டேன், அப்புறம் என்ன? என்னாச்சு ராதா, எதுக்கு இப்படி அழுவுற? இல்ல அண்ணி, அவங்கள எத்தனையோ டைம் கஷ்டப்படுத்த மாதிரி பேசியிருக்கேன். அவந்திக்காவையும் எத்தனையோ டைம் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனா அந்த பிள்ளை மனசுல வைக்காம இவளுக்காக இவ்வளவு தூரம் பேசுறாளே, நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, என்ன சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? மன்னிப்புன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சித்தி. ஆமா ராதா, எதையும் நீ பேசா எடுத்துக்காத. நம்ம வீடு, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சரியாமா? அதே போல அந்த பிள்ளைக்கும் தான் நான் சொல்றேன். நீ என்னைக்குமே இது வேற வீடுன்னு நினைச்சிடாதம்மா. உனக்கும் தான் சொல்றேன். இவ்வளவு தூரம் நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கே உங்களுக்கு நான் என்ன கைமாறி பண்ண போறேன்னு எனக்கே தெரியலக்கா. ஆனா ரொம்ப நன்றி. சரி, அழுது போதுராதா, சாப்பிடு. தோசை பாரு காஞ்சிட்டு கிடக்குது. சரிங்க நீ. அத்தை சொல்லுமா. அத்தை, அவர் இன்னும் சாப்பிடல. நீங்க போய் சாப்பிடுங்களான்னு கேட்டு வரீங்களா அத்தை? ரூம்ல தான் இருக்காரு. என்ன எதுக்குமா கேட்க சொல்ற? நான் தான் பேச மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. என்னத்த நீங்க இன்னும் அதே பிடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்க போய் கேட்டுட்டு வாங்களேன். சாப்பிட்டேன் தானே கேட்குறீங்க. நான் யார்கிட்டையும் பேச விரும்பலாமா? அவன் போக்கில் இருக்கட்டும், நான் என் போக்கில் இருக்கேன், அவ்வளோதான். அத்தை, என்னம்மா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? சப்போர்ட் எல்லாம் பண்ணல அத்தை, நான் யதார்த்தமாக தான் கேட்டேன். சரி அத்தை, நீங்கள் சாப்பிடுங்க, நானே கேட்டுக்கிறேன். ஒன்றும் அவசரம் இல்லை, நீ சாப்பிட்டு போய் அவன்கிட்ட கேளு. சரியா? சரிங்க அத்தை. காலையில் ரெடி பண்ணிடலாமாம்மா வளகாப்புக்கு? நாளைக்கு பண்ணிடலாம் அத்தை. நீங்கள் சாப்பாடு மட்டும் கிளறிடுங்க. எத்தனை சாப்பாடு என்ன எதுன்னு நீங்கள் பார்த்து ரெடி பண்ணிடுங்க அத்தை. சரியா வந்திக்கா, வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது, எத்தனை சாதம் கலர்லாம் நான் அதை வச்சு நான் ரெடி பண்ணிடுறேன். சரியாம்மா? சரிங்க அத்தை. சரி சாப்பிடு. இப்படிலாம் சொல்லி அத்தை மனசு மாற மாட்டேங்குது. அத்தையோட கோவம் நியாயமானதான். இனிமேல் நம்ம இதை பற்றி பேச வேண்டாம். அப்புறம் அத்தைக்கு நம்ம மேலே கோவம் வந்துடும். வேண்டாம் வேண்டாம். ரேஷ்மா, ரேஷ்மா, ஏங்க கூப்பிட்டீங்க? டைம் ஆச்சுலம்மா, கிளம்பலாம் வீட்டுக்கு. அதுக்குள்ளேயே டைம் ஆயிடுச்சா? மணி 7 o'clock ஆச்சு, கிளம்புவோம். இதுக்கு மேலே இருக்க வேலையை இருக்கவங்க பார்த்துக்கிட்டோம். வா போகலாம். என்னங்க, இன்னும் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்கு. ஸ்டாஃப்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை முடிச்சு மெயில் பண்ணிட்டு கிளம்புவோமே. வேண்டாண்டி, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நான் 5 o'clock கிளம்பலான்னு நீயும் சரிண்ணா. இப்போ 7 o'clock ஆச்சு. இன்னும் வேலை இருக்குன்னா என்ன அர்த்தம்? வேலை இருக்கனால தானேங்க சொல்கிறேன். நான் என்ன வேணும்னா சொல்கிறேன். இல்லை ரேஷு, கிளம்பு. ஆல்ரெடி நீ வேற பீரியட்ஸ் இருக்க. வேண்டாம், வா. எனக்கு ஒன்றும்
பிரச்சனை இல்லை, நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். இப்ப நீ வரங்கிறியா இல்ல என்ன கிளம்ப சொல்றியா? எனக்கு புரியல. என்னங்க வேலை இருக்கு. ஏ மா ரேஷு, வேலை எல்லா நாளும் தான் இருக்கும், அதுக்காக உட்காந்து டெய்லி பார்க்க முடியுமா? ஆ என்னங்க திடீர்னு இவ்வளோ கோவப்படுறீங்க? நீ பண்றது அப்படிதான் இருக்கு. நான் தான் கிளம்பலான்னு சொல்றேன், நீ வேலை வேணாம் வேலையை கட்டிக்கிட்டே இருக்க. சரி நீ வர்றதுன்னா வா, இல்ல இருக்கன்னா இரு, நான் கிளம்புறேன். இல்லை நானும் வரேன். அப்பவா கிளம்பலாம். சரிங்க போகலாம். என்ன இவர் இப்படி கோவப்படுறாரு? இது வரைக்கும் நான் கோவப்பட்டு இவரை பார்த்ததே இல்லை. எப்பா பயமா இருக்குப்பா, இப்படிலாம் இவர் பேசுவாரா என்ன? நீ போய் டிஃபன் வேற ரெடி பண்ணும். இவ எதுவும் பண்ண மாட்டா, அந்த வேலையை நான் தான் பண்ணும். சே நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. வீட்டில் இருக்கும்போது கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது, இப்போ ஆஃபீஸு வேலைன்னு ஒரு மாதிரி ஹெட்டிக்காக இருக்கு. இன்னும் 1 hour போகும் போல வேலை. சே இந்நேரம் வேலையை முடிச்சு நான் வீட்டுக்கே போயிருப்பேன். ஆனால் இன்னைக்கு என்னடானா உட்காந்து மாங்கன்னு கம்ப்யூட்டரை தட்டிட்டு இருக்கேன். நினைச்சாலே எரிச்சலாக இருக்கு. ஏன்டாவது ஆஃபீஸில் வேலை செய்கிறோன்ட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டும் ஓவராக வேலை வாங்குற மாதிரியே இருக்கே. என்ன பண்ணுறது? இப்படியே போனால் சரியாக வராது. நம்ம எப்படிலாம் ஹாயாக ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஐயோ ஏதாவது ஒன்று பண்ணணும். ரீதா, சொல்லுங்க சார். உன் வேலை மட்டும்தான் பெண்டிங்ல இருக்கு, எப்போ முடிப்பேன்? இன்னும் எனக்கு 1 hour ஆகும் சார். சரி முடிச்சுட்டு தானே வீட்டுக்கு போவேன்? இல்லை சார், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கொஞ்சம் அவங்க ஒர்க்கை முடிச்சு மெயில் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. காலையிலேருந்து என்னதான் பண்ண? நான் ஆல்ரெடி வான் பண்ணிட்டு தானே போனேன். பத்ததுக்கு மேடமும் வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருந்தும் நீ எப்படி இவ்வளோ அசால்ட்டா இருக்க? இங்கே பாருங்க சார், அவங்களோட கெப்பாசிட்டி என்னோட கெப்பாசிட்டி ஒன்றும் கிடையாது. அவங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் வேலை பார்க்க முடியும். உங்கள் இஷ்டத்துக்குலாம் திடீர்னு வந்து மாற்றி மாற்றி ரூல்ஸ் போட்டாலாம் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஃபாலோ பண்ண முடியாதுன்னா வேற வேலை பார்த்துக்கோ. அப்புறம் எங்க இருக்க? என்ன சார் ஆவுனா வேற வேலை பார்த்துக்கோங்கிறீங்க? எங்கே போகிறது வேற வேலைக்கு? இன்னைக்கு ஒர்க்கை முடியுங்க, நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணி தரப்போகிறேன். அதனால என்ன ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டீங்களா? இவ்வளோ நாளா நீ எக்ஸ்கியூஸ் இல்லாதானே இருந்த, என்னமோ இன்னைக்கு தான் வேலை பார்க்குற மாதிரி பில்டப் பண்ற. என்ன சார் வேணும்னே ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கு? உண்மையை தானே பேசுனேன், நான் ஒன்றும் தப்பா பேசலையே. ஏன் சார் எனக்கும் உங்களுக்கு ஏதாவது பகையா? ஏன் இப்படி பழி வாங்குற மாதிரியே பேசுறீங்க? வேலையை முடின்னு சொன்னது பழி வாங்குறதாமா? நல்லா இருக்கே உங்க நியாயம். என்னால் முடிக்க முடியல சார், நாளைக்கு வந்து நான் முடிச்சு கொடுத்துட்றேன். ப்ளீஸ் இன்னைக்கு ஒன்றா விடுங்க, ஆல்ரெடி தலை ரொம்ப வலிக்குது. நீங்க சொல்ற மாதிரி தலைவலிக்குதுன்னா நான் மேடம்கிட்ட சொல்ல முடியாது. மொத்த கொத்துக்கு எம்எல்ஏ தான் இருக்குவாங்க, நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நீ என்ன பண்ணிட்டுன்னு என்னதான் கேள்வியா கேட்பாங்க, சொல்லுங்க. நான் என்ன சார் பண்ணட்டும், முடிக்க முடியல. அதை போய் மேடத்துக்கிட்ட என்னால சொல்ல முடியாது ரீதா, புரியுதா இல்லையா? என் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிங்க. காலையில இருந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு என்ன கேட்பாங்க, நான் என்ன சொல்லிட்டு மேடம்கிட்ட பதில்? தப்புதான் சார், என்னால் முடியல. இல்லைன்னா நானே போய் மேடம்கிட்ட சொல்லிடுறேன். எதுக்கு? அதுக்கும் மேடம் என்னதான் திட்டுவாங்க, ஏன் நீ வந்து சொல்ல மாட்டியான்னு. என்ன பண்ணாலும் குத்தம்னா நான் என்னதான் பண்ணட்டும், நீங்களே சொல்லுங்க. எனக்கெல்லாம் தெரியாது, 1 hour தானே வேலை இருக்கு, முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பு. சார் ப்ளீஸ் சார், இந்த ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் கொடுத்து என்ன உங்களுக்கு? என்ன வாய்ஸ் ரொம்ப ரைஸ் ஆகுது? வயசெல்லாம் ஒன்றும் ஆகலை சார். உங்களுக்கு என்னப்பா, நான் வேலையை முடிச்சுட்டு போகணும் அவ்வளோதானே? ஆமா, எனக்கு தவிர நீ வேலையை முடிச்சுட்டு போகணும், அவ்வளவுதான். பண்ணிட்டு போ, உட்காந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, 1 hour ஆனாலும் சரி, 2 hour ஆனாலும் சரி, வேலையை முடி. முடிச்சுட்டே போகிறேன், நீங்கள் கிளம்புங்க. என் வேலையை எனக்கு பார்த்துக்க தெரியும். வர ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்கோம். நம்மள ஒரு டிஎல்னு கூட பார்க்காம என்ன வாய் பேசுறவ. இருக்கட்டும் பார்த்துக்கிறேன் உன்ன, எனக்குன்னு ஒரு நேரம் வராம எப்பறம் போகுது. கண்மணி இரு, பாட்டி சாப்பிட கொண்டு வரேன், நாங்க சாப்பிட்டு போலாம் சரியா? என்னங்க இப்போதானுங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம், மறுபடியும் என்னங்க? உனக்கு சாத்தானதாவது ஏதோ செஞ்சுட்டு வரேன், நாங்க வெயிட் பண்ணுவோம், என்னன்னு தான் பார்க்கலாமே. என்னை வச்சு நல்லா விளாட்றீங்கலாம். என்னடி விளாட்றாங்க? உன் ஹெல்த்துக்காக தானே பாட்டி பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டாவது ஒரு குழந்தை, இப்போ 2 குழந்தை. நீ இன்னும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். இதை விட இன்னும் நானும் பாட்டி என்னென்னமோ தரதான் போகிறோம், சாப்பிட்டு தான் ஆகணும். அது தெரியாது, ஏதாவது வேண்டான்னு சொன்ன மொபைலை மண்டையில கொட்டிடுவேன். எல்லாம் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறீங்க. கண்டிப்பாக இந்த பாவம் உங்களை சும்மா விடாதுங்க. ஆமாம், நல்லது பண்ணா எங்களுக்கு பாவம் பிடிக்கும். ஏன்டி நீ வேற? அப்பலாம் வாங்க பாட்டி. இந்தா கண்மணி, இதை ரூம்ல கொண்டு போய் சாப்பிடு, இல்லை இங்கே சாப்பிட்டு தட்டை கொடுத்தனாலும் சரி. என்ன பாட்டி இது கருப்பா ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, என்னது இது? இதுவா? உளுந்தங்களி, உனக்கு ரொம்ப நல்லது, இடுப்பெலும்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடு, எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா தான் குழந்தை பிறக்கும்போது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா தான் உனக்கு உடம்பு நல்லா வலுவாக இருக்கும். அதுக்கு தான் கொண்டு வந்தேன், சாப்பிடு. ஐயா இதெல்லாம் என்னால் திங்க முடியாது, பார்க்கவே ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. சீ, இதையா சாப்பிடுவோங்க, எடுத்துட்டு போ பாட்டி. குழந்தைங்களின்ட்டு போங்க. என்ன கண்மணி, உனக்காக பார்த்து ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுத்துட்டு நீ என்னடா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவ?
ஏன் என்ன பண்ணலான்னு இருக்க? கண்மணி சாப்பிடு வாங்கி. என்னங்க நீங்களும் விளையாடுறீங்களா? சும்மா எல்லாம் கீழே கொட்ட பொருளாம் என் வயிற்றுக்குள்ள கொட்டணும்னு பார்த்துட்டு இருப்பீங்களாட்டிருக்கு. டெஸ்டிங்க்கு நான் தான் கிடைச்சனா? கண்டது கடையில கொடுத்து கொடுத்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏற்கனவே எனக்கு கொமட்டிக்கிட்டு இருக்கு, இதுல இது வேறையா? ரொம்ப டூ மச்சா பண்ற கண்மணி. குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு அக்கறை இருக்கா இல்லையா? யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டி? உன் நல்லதுக்காக தானே. நல்லா சொல்லுங்க மாப்பிள்ள. பார்த்து பார்த்து இவளுக்கு பண்டிதம் பண்ணா இவளுக்கு என்ன ஒரு திமிரு பாருங்க. அவன் உலகத்துல யாரும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு உட்காந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீட்லயும். இவளுக்கு என்னடா இல்லாத இழுப்பு. ஒழுங்கு மரியாதையா வாங்கி அந்த உளுந்தங்கள்லயே சாப்பிட்றப்ப. என்னால சாப்பிட முடியாது, என்னை விட்டுருங்களேன் ப்ளீஸ். பாட்டி நீயே சாப்பிட்ற பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. இது பார்த்தாலே உமட்டுது பாட்டி. இப்படி உமட்டுதுன்னு நான் பாத்துறேன். நீ சரிப்பட்டு வர மாட்டேன், நானே உனக்கு ஊட்டுறேன், இங்கே நில்லு. பாட்டி நீங்களே ஊட்டி விடுங்க. எப்படி அவளுக்கு வாந்தி வருது நானும் பாக்குறேன். ஷோ கடவுளே, ஏன் தான் என்ன டார்ச்சர் பண்றீங்களோ? சரி கொடுங்க, நானே சாப்பிட்றேன். இப்ப நீ சாப்பிட்றவ வாந்தி வந்தாலும் பரவாயில்ல, எனக்கெல்லாம் தெரியாது. சாப்பிட்டு இடத்த காலி பண்ணும். அதெல்லாம் சாப்பிடுவ பாட்டி, நீங்க கொடுங்க. சும்மா எவ்வளவு தாங்குன்னு தாங்குறோம், அதனால இவ இப்படிதான் பேசுவா. கொடுங்க. எனக்கு ஒரு காலம் வரும், அப்ப பாத்துக்கிறவங்க ரெண்டு பேர்ட்டையும். சரி சரி சாப்பிட்றி, போய் தூங்கலாம். இந்தா வாங்கிக்கோ. ஐயோ இதை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு, இதை வேற சாப்பிடணுமா? ஆமா இது ஸ்வீட்டா இருக்குமா இல்ல காரமா இருக்குமா? ஸ்வீட்டா தான் இருக்கும். இனிப்புதான் போட்டு செஞ்சிருக்கேன். கருப்பட்டி நல்லா ஊத்தி செஞ்சிருக்கேன். சாப்பிடு. ஏலக்காயும் போட்டிருக்கேன். கருப்பட்டி அப்படின்னா அது ஒரு இனிப்பு ஐட்டம் தாண்டி. சாப்பிடுறி, சும்மா கேள்வியா கேட்டுட்டு இருப்பா. ஆராய்ச்சி பண்ணாம சாப்பிடு கண்மணி. சரி சாப்பிட்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்களே. சரியா வரமாட்டா, வாங்கி சாப்பிடுறி. கட்டு. ஓகே பாட்டி, தின்னடி தின்னு. வச்சு இடிச்சாதான் எல்லாம் திம்பா போல. சாப்பிடு கண்மணி. ஐயோ ஐயோ உமட்டுது பாட்டி. உமட்டுனாலும் பரவாயில்ல, இப்ப சாப்பிட்ற கண்மணி. உன்னெல்லாம் கேட்கற கால இல்லைன்னா இஷ்டத்தை கட்டிட்டுக்க. தின்னடி. இன்னொரு வாய் வாங்கிக்கோ. உமட்டுதான் உனக்கு. எதுக்குடி உமட்டுது? தின்னடி, அரை படம் தின்னடி. நல்லா வேணும். இன்னும் என்ன பாடுபட போறாளோ? நல்லதுக்கு தானே சொல்றாங்க பாட்டி. இருந்தாலும் பாட்டி கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி தான் இருக்கு. சரி 2 குழந்தை இருக்குல்ல, அனுபவிச்சுதான் ஆகணும். கண்மணி நீ எனக்கு ரூம்ல வந்து டோஸ் விடுவாளே. பாட்டி போதும் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி என்னை விட்டுரு. சாப்பிடு. இந்த ஒரு வாயோட என்னை விட்டுரு சரியா? என்னால சாப்பிட முடியல. சரி இந்த ஒரு வாய் மட்டும் வாங்கிக்கோ. பாட்டி போது பாட்டி, விடு பாட்டி. என்ன வாமிட்டு வர மாதிரி இருக்கு. சரி போது விடு. பாட்டி இவ்வளவு சாப்பிட்டுருக்கால, போது விடுங்க. சரி மாப்பிள்ள, உங்களுக்காக விடுறேன். அது மட்டும் இல்ல, நைட்டு நேரம் அது மாதிரி சாப்பிடக்கூடாது, ஏதாவது தொந்தரவு பண்ணும். போதும். சரி பாட்டி நான் போய் தூங்குறேன். எனக்கு ஒரு மாதிரியே வருது. ஒரு மாதிரி வராது, 2 மாதிரி வராது. போய் தூங்கு, நல்லா தூங்கி எந்திரி, சரியா போயிடும். சரியா? சரி. வா கண்மணி போலாமா? போலாம். திரும்பி நோட்டங்க, உங்களுக்கு ரூமுக்கு வாங்க, இருக்கு கச்சேரி. ஆரம்பிச்சிட்டாளா? சரி பாட்டி, குட் நைட். நீங்களும் போய் தூங்குங்க. குட் நைட் மாப்பிள்ள. என்ன பானு, புடவெல்லாம் கட்டியிருக்க, எதுக்குடி? நானும் பார்த்துட்டே இருக்கேன். அப்படியே வந்து என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன் நான்லாம் புடவை கட்டக்கூடாதோ? நீ கட்டக்கூடாதுன்னு நான் சொல்லவே வரலம்மா. இருந்தாலும் எப்பயும் மாடர்ன் ட்ரெஸ்லேயே இருப்பேன். இன்னைக்கு திடீர்னு புடவை கட்டுறது என்ன, நெக்லஸ் போடுறது என்ன? ஆளு நல்லா டெவலப் ஆயிட்டேன். துளசி நீ ரொம்ப என்னை ஓட்டிக்கிட்டே இருக்க. ஒரு நாள் நானும் ஏதோ ஃபங்க்ஷன்னு புடவை கட்டினேன். அதுக்கு என்னமோ நீ கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு பேசுறியே. இல்லடி, எனக்கு என்னமோ உனக்கு தான் ஆல்பர்ட் மேல ஒரு கண்ணுன்னு நினைக்கிறேன். கடை ஓப்பனிங் தானே சொன்னேன், அதை விட்டுட்டு நின்று வளவலன்னு பேசிட்டு இருக்க. வா கிளம்புவோம். இன்னும் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே நீ. துளசி நேரம் ஆச்சு, வா போலாம். அம்மா பாத்திரத்தெல்லாம் காணோம். அதெல்லாம் முன்னாடியே கொண்டு போய் கடையில வச்சுட்டு வந்துட்டேன். இது வரையா? சரி அப்ப கன்ஃபார்ம் தான். அவளை ஓட்டிக்கிட்டே இருக்கடி. நீ வேணும்னா ஏதோ பேசிட்டு இருக்க, சரியா இல்ல பாத்துக்கோ. எது சரி எது தப்புன்னு போக போக தெரியும். சரி வா, உன்ன டென்ஷன் பண்ண விரும்பல. வா, கடை திறக்கணுமா வேண்டாமா? திறக்கணும். போலாம். நீ டென்ஷன் ஆகாத, அப்புறம் ஆல்பர்ட் மேல டென்ஷன் ஆயிடுவ. துளசி கொஞ்சம் விட்டா போதும், நம்மளே ஓட்டி தள்ளிடுவா போல. எனக்கு என்னமோ ஆல்பர்ட்டுக்கு இவளுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆளு அவளை பத்தி பேசும்போதுதான் வெக்கப்படுறாளே. சரி நல்லா இருந்தா நல்லதுதான். மைண்ட் வைஸ் ரொம்ப வெளியே கேக்குது, ஒழுங்கா வந்தா நல்லா இருக்கும். சரி போலாண்டி. அவந்திகா கொஞ்சம் சீக்கிரம் வாமா, டைம் ஆச்சு. வந்துட்டேங்க, கத்திக்கிட்டே இருக்கீங்க. அத்தைக்கு தெரியாம நானே எந்திரிச்சு பொறுமையா ரெடி ஆயிட்டு இருக்கேன். நீங்களே கத்தி அவங்க எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவீங்க போல. ஐயோ மறந்துட்டேன் அவந்திகா. சரி கிளம்பலாமா? கிளம்புறதுலாம் இருக்கட்டும், எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்லணும்? ஒன்னும் சொல்ல வேண்டாங்க, டைம் ஆச்சுல, கிளம்பலாம் வாங்க. அவந்திகா வாங்க போலான்னு சொன்னேன், நேரம் ஆச்சுல.
இங்கே நின்றுருந்தா கடை திறந்து முடிஞ்சதுக்கப்புறம் போகிறதா? ஏய் இங்க பாரு. ஓ, மறந்தே போயிட்டேன். அட, பொண்டாட்டி அழகா இருக்கான்னு எதுவும் சொல்லல, அதனால கோவம் போல. அவந்திகா, வரீங்களா இல்லையா? இல்லை நான் கிளம்பிட்டா. சரி ஒரு நிமிஷம் நான் திரும்ப. எதுக்கு? திரும்படி, சும்மா கோவப்பட்டுக்கிட்டு ஒரு நிமிஷம் திரும்ப. ஒன்றும் சொல்கிறதுக்கு வழி இல்லை. பொண்டாட்டி வந்து புடவை கட்டி நிற்கிறாள், அவளை ரசிச்சு அழகா இருக்க, நல்லா இருக்க, அப்படி ஏதாவது ஒன்று சொல்கிறாரா? சரியான மங்குனியா இருக்காரு. பொண்டாட்டி, அவன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இன்னைக்கு நீ இந்த புடவையில ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. இந்த மாசமா இருக்கும்போது பொண்ணுங்க முகம்லாம் கலையா இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த கலை உன் முகத்துல எப்பயோ வந்துருச்சு. என்ன இன்னும் நீ கொஞ்சம் அழகாயிட்டே தான் போயிட்டு இருக்க. கொஞ்சம் கும்முன்னு கும்தாவா இருக்க. என்ன கும்தாங்க? தினமும் நிறைய பேர் கும்தா கும்தான் தான் சொல்றாங்க. அதான் நானும் சொல்லி பார்த்தேன். உனக்கு நான் அழகா இருக்கேன்னு சொல்லல, அதான கோவம். நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கடி இந்த புடவையில. லட்சணமா அம்மன் சிலை போல இருக்க. இதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. என்னத்த சொல்றது? மன்னிச்சிருமா, அவசரத்துல மறந்துட்டேன். எப்படி மறப்பீங்க? ஒரு பொண்டாட்டி புடவை கட்டி தந்து இப்படி நிக்கிறா, உங்களுக்கு மறக்கணும்னு தோணுமா? அதுதான் சொல்றேன்ல, சத்தியமா அவசரம் தான். அவங்க வேற லேட் ஆயிட்டே இருக்கா, அந்த ஒரு அவசரத்துல அப்படி சொன்னேன். மன்னிச்சிருடி. பொண்டாட்டி கியூட்டா இருக்கீங்க, ஓகேவா? வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுறீங்க. எப்படி? அப்படி இப்படின்னு வீடியோ எல்லாம் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதேன். இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் போனா இதே தானே வருது. அப்படியே 4 வீடியோ பார்த்தா நம்மளும் இங்கிலீஷ் பேச வேண்டியது. ஓ, அப்படிதான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதா? ஆமா, சரி இப்ப கிளம்பலாமா? எம்எல்ஏ இந்த கோவம் போயிடுச்சா? போயிடுச்சு. வாங்க போயிட்டு வருவோம். அம்மா கிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லைங்க, அவங்க கிட்ட நான் எதுவும் சொல்லலை. ஆல்ரெடி உங்ககிட்ட துளசி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கா. அதனால நானும் எதுவும் கேட்டு சொல்லிக்கல. அதுக்கப்புறம் தேவையில்லாம இன்னும் துளசி மேலே கோவம் தான் வரும். அதனால தான். சரி வந்திக்கா, வா போலாம். சரிங்க, சீக்கிரமா வாங்க. அளவலன்னு பேசிக்கிட்டு. இவ்வளவு நேரம் நின்று சண்டை போட்டு இப்ப நான் வளவலன்னு பேசணும். அவளை போ போ பாத்துக்கிறோம்.